ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி பலன். கிட்டத்தட்ட 9 மாதம் ஓடிப்போச்சு. இப்போ 10வது மாதத்தில் இருக்கோம். ஆங்கில வருடம் அப்படின்னாலே நமக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். அந்த வகையில் இந்த 2025ஆம் ஆண்டு கடைசி ஒரு குவார்ட்டர் இதில் இருக்கும். 3 மாதங்கள், அக்டோபர் மாதம். இந்த ராசி பலன் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா கிரகங்களோட பெயர்ச்சிகளும் இந்த மாதம் இருக்குது. சூரிய பகவானோட பெயர்ச்சி, குரு பகவான் அதிசாரமாக போகிறார், புத பகவான் 2 தடவை டிரான்சிட் ஆகிறாரு, சுக்கிர பகவான் 1 தடவை டிரான்சிட் ஆகிறாரு, செவ்வாய் பகவான் 1 தடவை டிரான்சிட் ஆகிறாரு. ஆக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு கேது டிரான்சிட் ஆகலை, சனி பகவான் வக்ரகதியில் தான் இருக்கார். இந்த 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது சமயம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனது அன்பான ரிஷப ராசி நேர்களே, இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி பலன். இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கும்போது ஏகப்பட்ட கிரகங்களோட டிரான்சிட் இருக்குது. அது உங்களுக்கு எந்த அளவில் ஃபேவரபுளாக இருக்குது, எந்த வகையில் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கும்போதே உங்களுக்கு ஒரு சிரிப்பு வரும், சந்தோஷம் இருக்கும். என்ன சந்தோஷக்காரகன், ஒரு கலத்திரக்காரகன் யாரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிநாதன் பகிர்வுண ரோகாதிபதி. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கே கண்டிப்பாக கடன் இருக்கும். எந்தெந்த விஷயத்தில் அகலக்கால் வைக்கிறவங்களுக்கு, எந்தெந்த விஷயத்தில் அகலக்கால் எப்படி போப்பா 10 லட்சம் தானே கடன், 50 லட்சம் தானே கடன் அப்படிங்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா எப்போவுமே பாருங்களேன், சிற்றின்பம் அதிகமாக அதிகமாக பேரின்பம் உள்ளே நுழையும். எப்போவுமே அதான். ஒன்று பகல்னு வந்தோடனே உடனே இரவு வருதில்ல, ஆகா இரவுன்னு நினச்சிட்டு இருப்போம், டக்குன்னு பகல் வருது. அது மாதிரி தான் இந்த நேரத்தில் சிற்றின்பம் அதிகமாக அதிகமாக கண்டிப்பாக பேரின்பம் உள்ளே வந்துடும். பேரின்பம் எப்படி வரும்? ஞானம். ஏன்னா அடிப்பட்டால் தான் அதுக்குண்டான புத்தி நமக்கு கிடைக்கும், ஞானம் கிடைக்கும். ஆக ராசிநாதனும் பகைருண ரோகாதிபதியுமான சுக்கிர பகவான் 7/10/2025 வரைக்கும் எங்கே இருக்காருன்னா உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருந்தாலும் சில நேரங்களில் மனக்குழப்பம், மனக்கிலேசம் இருக்கும். அதேமாரி வீடு வாங்கிறது, வீடு விற்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இந்த 4ஆம் இடம் அப்படிங்கும்போது சூப்பர் கேந்திரஸ்தானம், அதே சமயம் கேது அங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்தபடியே அதே சுக்கிர பகவான் உங்கள் ராசிநாதன் பகிர்வுண ரோகாதிபதி 8/10/2025 முதல் இந்த கேதுவை விட்டு விலகிறது ரொம்ப விசேஷம். கேதுவை விட்டு விலகி 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னிராசிக்கு நீச்சம் அடைகிறார். உங்களுக்கு சாதாரணமாகவே குழந்தைகளின் மூலமாக கொஞ்சம் சந்தோஷமும் இருக்கும், ஒரு மனக்கிலேசமும் இருக்கும், பயம் இருக்கும். இந்த குழந்தைகளை எப்படி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு. ஏன்னா 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் நீச்சம், உங்கள் ராசிநாதன் நீச்சம் அடைகிறார். உங்கள் ராசிநாதன் நீச்சம் அடைகிறார் அப்படிங்கும்போதே எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக நடக்கணும்னா ஆன்மீக விஷயங்களில் அதிகமாக கொண்டு போகணும். கோவிலெலாம் போயிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வரணும். அப்போ தான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா முக்கியமான ஒரு சுபகிரகம், இவரும் சுக்கிரனும் சுபகிரகம். இந்த சுக்கிரன் நீச்சம் அடைகிறது கொஞ்சம் பலத்தை கம்மி பண்ணும். இந்த நேரத்தில் கடன் சுமை உங்களை கொஞ்சம் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்கக்கூடாது, கழுத்தை நெரிக்கலாம். கடன் சுமை அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன். கடனை கரெக்டாக வச்சுக்கிட்ட ரிஷபராசி அன்பர்கள் தப்பிச்சாங்க. கடனை கரெக்டாக வச்சுருக்கிறவங்க சூப்பராக தப்பிச்சிட்டாங்க.
ஏன்னா அவங்க எப்போவுமே ரிஷபராசி அன்பர்கள் ஒரு விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா கரெக்டாக இருப்பாங்க. அப்போ அவங்க இந்த கரெக்டாக இருக்கிறத கரெக்டாக செஞ்சாங்க அப்படின்னா ரொம்ப அற்புதம். அப்போ பொறுமையாக நீங்கள் ஒவ்வொன்றும் கடன் விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா கடன் ஏறாது. இல்லைன்னா கடன் கண்டிப்பாக கழுத்தை நெரிக்குங்க. சில பேருக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கலாம். சில நேரங்களில் அந்த ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகள் இல்லைன்னா அசுபகாரிய நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் நீச்சமடைகிறார், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தபடி 7, 12 குடைய அதிபதி செவ்வாய், களத்திராதிபதி, விரையாதிபதி. இந்த செவ்வாய் பகவான் இதுவரைக்கும், அதாவது இந்த மாதம் ஆரம்பத்துலேருந்து 26/10/2025 இருக்கலாம் 6ஆம் இடத்துல இருக்கார். பகைருண ரோகம். அப்போ உபஜயஸ்தானங்கள் சூப்பரான ஒரு பவர் இருக்கும். எல்லாத்தையும் சமாளிக்கிற ஒரு பக்குவம் இருக்கும். எல்லாத்தையும் கவனமாக இருங்க. எல்லாத்தையும் சமாளிக்கிற ஒரு பக்குவம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதே சமயம் 18ஆம் தேதி வரைக்கும் குருவோட பார்வையை வாங்கினால அற்புதமான ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு நாட்கள் உங்களுக்கு மிக 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 அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 27/10/2025 வந்து 31ஆம் தேதி வரைக்கும் இந்த செவ்வாய் பகவான் எங்கே வர்றாருன்னா உங்களோட களத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார். ஏன்னா விருச்சிக ராசி அவரோட ஆட்சி வீடு. ஸோ செவ்வாய் பகவான் அங்கே 7ஆம் இடத்துல ஆட்சி அமைத்து மறுபடியும் குருவோட பார்வையை வாங்குறார். ஸோ அற்புதமான மாதமாக கண்டிப்பாக இருக்கும். எப்போ கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருந்தீர்கள் என்றால், உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தீர்கள் என்றால் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். சரியா? அடுத்தபடியாக சீருடை பணியாளர்கள். ஏன்னா செவ்வாய்னாலே உழைக்கும் வர்க்கம். இந்த சீருடை, அதாவது யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்கிறாங்க பாருங்கள், மருத்துவம், காவல், இராணுவம், இந்த தீயணைப்புத்துறை, இந்த இவங்கெல்லாம் இருக்காங்களே துப்புரவு பணியாளர்கள், அவங்கெல்லாம் வந்து பெரிய மாற்றங்களை சந்திக்கலாம். இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இதெல்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் அருமையாக இருக்கும். அடுத்தபடியாக 2, 5 குடைய அதிபதி புத பகவான் எங்கே இருக்காருன்னா பகைருண ரோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல இருக்கார். ஒரே நாள் 1ஆம் தேதி தான். அதுக்கப்புறம் அப்படியே அவர் டிரான்சிட் ஆகிறார். எங்கே வரார்? 2/10/2025 முதல் 23/10/2025 வரைக்கும் 7ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 7ஆம் இடத்துல வந்து குருவோட பார்வையை வாங்குறார். ஸோ அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது இந்த புத பகவான் 6ஆம் இடத்துக்கு வர்றார். எப்போ? 2/10/2025 முதல் 23/10/2025 வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்துட்டு உத்தியோகத்தில் கொஞ்சம் ஒரு டென்ஷனை கொடுப்பார். ஏன்னா 6ஆம் இடம் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஒரு நம்ம அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யணும். கடன்கள், நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொன்னேன் பாருங்கள், கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். 6ஆம் இடத்துல வரக்கூடிய புத பகவான் சில நன்மைகளை மறைந்து கொடுத்தாலும் சில விஷயங்களில் உங்களுக்கு ஒரு டென்ஷனை கொடுப்பார். அதெல்லாம் கொஞ்சம் நம்ம கேர் எடுத்து கரெக்டாக பண்ணணும். அடுத்தபடியாக 24/10/2025 முதல் இந்த புத பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்கு வந்தார். களத்திரஸ்தானத்துக்கு வந்து குருவோட பார்வையை வாங்குறார். வாங்கும்போது உங்களுக்கு சில நன்மைகள் கண்டிப்பாக வாழ்க்கை துணை மூலமாக கிடைக்கும். அதேமாரி வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் மூலமாக கிடைக்கும். எடுக்கிற காரியங்களில் ஒரு வெற்றி கண்டிப்பாக இருக்குங்க. சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். திருமண யோகம் கண்டிப்பாக இந்த குழந்தைகளுக்கு உண்டாகும். அடுத்தபடியே 8, 11 குடைய அதிபதி குரு பகவான். 8, 11 குடைய அதிபதி குரு பகவான் 17/10/2025 வரைக்கும் அதி அற்புதமாக இருக்கார். எப்படின்னா அவர் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார். எப்போவுமே குரு வந்து சுபகிரகம். அந்த சுபகிரகம் உங்கள் ராசிக்கு பகை கிரகம் அப்படின்னாலும் அவர் வந்து என்றைக்குமே சுபகிரகம். அதை நான் எப்போவுமே சொல்லுவேன். அதனால் இந்த சுபகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய மாற்றத்தை தான் கொடுப்பார். கண்டிப்பாக எப்போ? 17/10/2025 இருக்கலாம் 2ஆம் இடத்துல இருந்து கண்டிப்பாக கொடுப்பாருங்க. பெரிய மாற்றங்கள் நீங்கள் இந்த 17 நாளில் நீங்கள் எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 18/10/2025 இந்த குரு பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துக்கு அதிசாரமாக வர்றார். அதிசாரம்ங்கிறது வேகமாக 3ஆம் இடத்துக்கு வர்றார். வரும்போது உங்களோட முயற்சிகளில் கொஞ்சம் சுணக்கத்தை கொடுப்பார். ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது கொஞ்சம் சுமாரான ஸ்தான பலம் இல்லை அப்படின்னாலும் பார்வை பலம் இருக்குமே தவிர ஸ்தான பலம் கம்மி தான். அப்போ அந்த இடத்துல நம்ம அதுக்கு உண்டான வேலைகளை நம்ம செய்யணும். 3ஆம் இடத்துக்கு உண்டான வேலைகளை நம்ம கடுமையாக செஞ்சோம்னா ஓரளவுக்கு நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. அடுத்தபடியாக ராகு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். குருவோட பார்வை வாங்குறார் 18ஆம் தேதி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் குரு தன்னிச்சையாக இருக்க போகிறார். 10ஆம் இடத்துல ஒரு பாவி இருக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறது ஜோதிட விதி. அப்போ 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு தொழில் மாற்றத்தை கொடுப்பார், தொழிலில் விருத்தியை கொடுப்பார், உத்தியோகத்தில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார், இடமாற்றத்தை கொடுப்பார். இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது.
கேது பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்துட்டு கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்குறாரு. இந்த வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டு பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அடுத்தபடியாக சுகாதிபதி சூரிய பகவான். நான் எப்போவுமே சொல்லுவேன், சூரிய பேச்சில் கூட சொல்லியிருக்கேன் பாருங்க. சுகாதிபதி அப்படின்னாலே நம்ம அவங்களெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போனால் தான் அந்த சூரிய பகவானை வழிபாடு பண்ண சுகாதிபதி உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுப்பார். அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 17/10/2025 இருக்கலாம் உங்களோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு சில ஒரு விஷயங்களில் ஒரு ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கார். ஆன்மீக விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சில நன்மைகளை எடுக்கலாம். குழந்தைகள் மூலமாக கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும், கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வீடு மாற்றம் இதெல்லாம் கிடைக்கும். ஏன் வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகமும் இந்த சூரிய பகவானால் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம். அடுத்தபடியாக 18/10/2025 முதல் இந்த சூரிய பகவான் 6ஆம் இடத்திற்கு வந்து நீச்சம் அடைகிறார். நீச்சம் அப்படிங்கும்போதே கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில், முக்கியமாக நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பாருங்க, கடன்கள் இந்த நேரத்தில் டென்ஷன் அதிகமாகும். மிடில் இந்த சூரிய பகவான் 6ஆம் இடத்துக்கு வந்தோடனே ஒரு டென்ஷன் அதிகமாகும். அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா குரு பகவான் நீச்சமடைகிறார், சூரிய பகவான் நீச்சமடைகிறார். ஸோ கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அடுத்தபடியாக 9, 10 குடைய அதிபதி, அதாவது ஜீவனாதிபதி, அதே சமயம் பாக்யாதிபதி. இவர் வந்து இந்த சனீஸ்வர பகவான் உங்களோட லாபஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஆனால் வக்ரகதியில் இருக்கார். வக்ரம் அப்படின்னாலே நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். ஏன்னா அவரோட ஒரு பெரிய இது கிடைக்காதுங்கும் போது நம்ம கொஞ்சம் டென்ஷன் ஆகும். ஸோ உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்துலலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இது வந்துடுச்சே நினச்சி நம்ம ஒரு மமதையில் இருக்கக்கூடாது. அப்போ திடீர்னு இது சறுக்கும்போது நமக்கு இன்னொன்று கை கொடுக்கும். கரெக்டாக எப்போவுமே அப்படி தான். ஒரு கதவு முடினா ஒரு கதவு திறக்கும். அதுக்காக நம்ம வந்து ஒரே இதில் இருந்தோம்னா கஷ்டம். அதனால் எல்லாத்தையும் நீங்கள் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம்? கண்டிப்பாக சனீஸ்வர பகவான் வழிபாடு பண்ணுங்கள். சனி பகவான் வழிபாடு பண்ண இந்த சனி பகவான் லாபஸ்தானத்தில் வக்கரத்தில் இருந்தாலும் ஒரு சில நன்மைகளை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். அடுத்தபடியே புற்றுக்கோயில் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். புத்துக்கோயில் போயிட்டு அம்பாள் தரிசனம், நாகர் வழிபாடு இதை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் அதி அற்புதமான ஒரு மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.